ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவோட டாபிக் ரொம்ப முக்கியமானது. டிரைவிங்கில் திடீர் பதற்றமான சூழ்நிலை, பேனிக் சிச்சுவேஷன் ஏன் வருது, அதை எப்படி சமாளிக்கலாம்? புதிதா கார் ஓட்ட கத்துக்கிட்ட நண்பர்கள் இப்பதான் முதல் முறையா வண்டியை டிராஃபிக்ல கொண்டு வர்றீங்கன்னா, ரோட்ல ஒரு பெரிய காலி இடம் இல்லாம சாதாரண டிராஃபிக்ல போகும்போது பல இடங்கள்ல நமக்கு பயம்தான் வரும். ஏன்னா அனுபவம் உள்ள டிரைவருக்கு பிரேக் அடிச்சா வேலை முடிஞ்சது, லைட்டா ஸ்டியரிங்க திருப்புனா போதும்னு தெரியும். ஆனா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு முன்னாடி வர்ற டிராஃபிக்கை பார்த்து காரை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா தெரியும். நண்பர்களே, அப்போதான் நமக்கு நர்வஸ்னஸ் வருது. இப்போ பிரேக் போடணுமா, எந்த கியர்ல போடணும், வண்டி நின்னுடுமான்னு 1000 குழப்பங்கள் வரும். இப்படிப்பட்ட சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால ஒரு கணம் கூட தாமதிக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமமான ரோட்ல ஆக்சிலரேட்டர் இல்லாம முதல் கியர்ல வண்டி கிளம்பும். ஆனா ஏற்றத்துல நீங்க கண்டிப்பா ஆர்பிஎம் கொஞ்சம் ஏத்தி ஆக்சிலரேட்டரை கொடுத்து தான் வண்டியை நகர்த்தணும். அப்போதான் கார் சீராக முன்னாடி போகும். முன்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அவசரமா பிரேக் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க தூரத்துல ஒரு சிக்னலை பாக்குறீங்கன்னா அங்க போக போக முன்கூட்டியே காரை ஸ்லோ பண்ணுங்க. அப்போ திடீர்னு பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலா மெதுவா கியர் குறைச்சி வண்டியை நிறுத்தலாம். அப்போதான் கார் திடீர்னு குலுங்கி நிக்காது. நீங்க கியரை மாத்தும்போது தேவையில்லாம மாத்துனா உங்க வண்டியுடைய சராசரி வேகம் ரொம்ப வேகமா குறையும். அதனாலதான் மைலேஜ் குறையுது. திடீர்னு முன்னாடி யாராவது வந்து நின்னுட்டாங்க, இல்லனா டிராஃபிக் நெரிசலா இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வரலனா உடனே பதறிடாதீங்க. ஐயோ வண்டி நின்னுடுச்சே, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்களேன்னு பயந்து வேக வேகமா கிளட்சை ரிலீஸ் பண்ணக்கூடாது. உங்க வண்டிய சாலையோட ஒரு ஓரக்குள்ள ஒட்டி போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும். எதிர்த்திசை டிராஃபிக் மேல அதிக கவனம் செலுத்தலாம். நீங்களும் பயப்பட மாட்டீங்க. பின்னாடி இருந்து யாராவது அதிகமா ஹார்ன் அடிச்சா உடனே பதறிடாதீங்க. நீங்க உங்க வேகத்துல போங்க. நீங்க பயப்பட்டா மறுபடியும் வண்டி நிற்கும். அப்போ அதிகமா டைம் எடுக்கும். ஹார்ன் அடிக்கிறவர் போக இடம் இருந்தா அவருக்கு வழி விடுங்க. இல்லனா அவர் போற வரைக்கும் நீங்க மெதுவா போங்க. நீங்க பாதுகாப்பா ஓட்டுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வண்டியை கட்டுப்படுத்தணும். பக்கவாட்ல வர்ற டூ வீலரையோ இல்ல வேற வண்டியையோ பார்த்து நீங்க பதட்டப்பட்டு ஓட்டக்கூடாது. நிதானமா பொறுமையா உங்க கண்ட்ரோல்ல ஓட்டுங்க. நீங்க காரோட கண்ட்ரோல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டா பயப்படவே தேவையில்லை. இன்னும் அதிக பயிற்சி செய்யுங்க, எல்லாமே தெளிவாயிடும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தகவலா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசுல வேற என்ன சந்தேகம் இருக்கு, என்ன பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.